Example 9.14 evaluate integral 0 to 1.5 x square into dx where x is a greatest integer function. இது வந்து greatest integer function. So greatest integer function அப்படியே நம்ம இன்டகிரேட் பண்ணிலாம் போட முடியாது. கொஞ்சம் இதை மாற்றணும் பாருங்க. இந்த x ஸ்கொயர் இருக்கு இல்லையா, பிராக்கெட் போட்டு x ஸ்கொயர் இருக்குல்ல, இதை கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்னா எப்படின்னா எப்படி மாத்துறாங்க பாருங்க. 0 1 2 அப்படின்னு எப்படின்னா பாருங்களேன். இப்போ உதாரணத்துக்கு இப்படி இருக்கு. இப்போ வந்து இங்கே லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 1.5 கொடுத்துருக்காங்க லிமிட்டு. இப்போ என்ன பண்ணணும்னா இதை ஸ்கொயர் பண்ணணும். 0 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? ஏன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்தா 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 1.5 ஸ்கொயர் பண்ணால் 2.25. சரிங்களா? அப்போது 2.25. இப்போ இந்த 0க்கும் 2.25க்குள்ள இன்டீஜர் அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது என்னென்ன வரும்? 0க்கும் 2.5க்கு இடையில இன்டீஜர்னு சொன்னால் 1 வரும், அதே மாதிரி 2 வரும். கரெக்டுங்களா? இதான் இன்டீஜர். இன்டீஜர்னா முழு நம்பர்னு சொல்லும்போது 0 to 2.25க்குள்ள முழு நம்பர் அப்படின்னும் போது 1 2 தான் வரும். சரிங்களா? ஸோ அப்போ அதை தான் இங்கே எடுத்துக்கணும். இங்கே பாருங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0 எடுத்துக்கிறாங்களா, 0 எடுத்துட்டாங்க. அடுத்தது 1 கிரேட்டஸ்ட் இன்டீஜர், அப்படி மாதிரி என்ன பண்ணா 2 எடுத்துக்கணும். 0 1 2 எடுத்துட்டோமா? அதே மாதிரி லிமிட் மாறும். லிமிட் எப்படின்னா இங்கே பாருங்க 0 to ஆக்சுவலாக இதுக்கு வந்து ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தா 1க்கு ரூட் எடுத்தா 1 வரும், 2க்கு ரூட் எடுத்தா √2. அப்போ லிமிட் வந்து என்ன வரும்னா 0 to 1 பாருங்க, 0 to 1, அப்புறம் 1 to √2, √2 to 1.5. ஸோ இப்படி தான் போடணும் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். சரிங்களா? இதுதான் கொஷின். ஸோ இதை வச்சுக்கிட்டு தான் இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். இப்போ லிமிட் மாறிடுச்சு எல்லாமே டோட்டலாக பாருங்க. இப்போ பாருங்க 0 to 1.5 x square into dx equal to, இப்போ லிமிட் வந்துன்னா 0 to 1 x square into dx plus அடுத்து என்ன பாருங்க 1 to √2, 1 to √2க்கு என்ன x square into dx plus அதே மாதிரி என்னது √2 into 2 1.5 into x square dx. சரி, இப்போ எல்லாத்துக்கும் காமனாக x ஸ்கொயர் போட்டோம். அதுக்கு நேராக அதோட வேல்யூஸ் தான் நீங்கள் போடணும். இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு என்ன ஒரு ஆன்சரா 0 போட்டாச்சு. அடுத்து என்ன இருக்கு பாருங்க 1 to √2க்கு அதுக்கு என்ன இருக்கு 1 இருக்கு. ஸோ 1 போட்டாச்சு. அடுத்து என்ன இருக்கா 2 போட்டாச்சு. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இது என்ன பண்ணணும், நம்ம இன்டகிரேட் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணுவோம். லிமிட் இன்டகிரேட் பண்ணுங்க பார்க்கலாம். 0 இன்டகிரேட் பண்ணா 0 ப்ளஸ் 1 இன்டகிரேட் பண்ணா எக்ஸ், லிமிட் வந்து 1 to √2 ப்ளஸ் 2வை இன்டகிரேட் பண்ணனா வரும் 2x, அதுக்கு லிமிட் வந்து √2 into 1.5. அவ்வளோதான். இதுக்கு அடுத்து லிமிட் அப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ண வேண்டியதாம்மா. சரிங்களா? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆகி போச்சு, அதனால அதை விட்டுடுங்க. செகண்ட் டேர்ம்லேருந்து பாருங்க. செகண்ட் டேர்ம் பாருங்க, இதில் வந்து √2 அப்ளை பண்ணுங்க. √2 அப்ளை பண்ணும், மைனஸ் போட்டு அப்புறம் 1 √2 - 1 ப்ளஸ் அதே மாதிரி 1.5 அப்ளை பண்ணிங்கன்னா 2 into 1.5 3 ஆகிடும். மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. √2 அப்ளை பண்ணால் 2 √2. அவ்வளோதான். இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும் பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இந்த 3ல 1 செப்பரேட் பண்ணால் 2, -2 √2ல ப்ளஸ் ஒரு √2 போச்சுன்னா -√2. அவ்வளோதான். 2 - √2 தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க 9.15 எவால்வேட் -4 to +4 மாடுலஸ் ஆஃப் x + 3 into dx. பாருங்க மாடுலஸ்ன்னு வருது. மாடுலஸ்ன்னு வந்தாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும் நம்ம. சரிங்களா? ஸோ மாடுலஸ் பாருங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் x + 3 எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படின்னா பிளஸ் வச்சு ஸ்பிளிட் பண்ணலாம், மைனஸ் வச்சு, அதாவது x + 3 பிளஸ் அப்படியே கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டா இது வந்து என்ன வரும்னா இஃப் எக்ஸ் கிரேட்டர் than or equal to -3 வரும் லிமிட்டு. அதே மாதிரி மைனஸில் எடுத்துக்கணும், -x -3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கான லிமிட் வந்து எக்ஸ் லெஸ் தென் -3. சரி, இதை எதை வச்சு இந்த லிமிட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே எந்த வேல்யூ கொடுத்தா 0 ஆகுன்னு பாருங்க, அதை வச்சு தான். இந்த இடத்துல x + 3ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தா இந்த டேர்ம் 0 ஆகும் அப்படின்னா -3 கொடுத்தா 0 ஆகும். அப்போ -3 வச்சு தான் நீங்கள் லிமிட்டை பிரிக்கணும். -3க்கு கிரேட்டர் தென் லெஸ் தென் அப்படின்னு தான் பிரிக்கணும். ஸோ -3க்கு கிரேட்டர் தென் அப்படின்னா x + 3 வரும், லெஸ் தென்னா x -3 வரும். சரிங்களா? ஓகே, இப்போ அதுதான் பிரிக்கிறாங்க பாருங்க. இப்போ ஆனால் நமக்கு லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -4 to +4ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா x + 3க்கான டயக்ராம் இது, -x -3க்கான டயக்ராம் இது. இது ரெண்டுத்துக்கும் அவங்க கொடுத்த -4 to +4 அப்படின்னும் போது இங்கே -4 இங்கே வரும், +4 வரும். அதை வச்சு எப்படி பிரிக்கலாம்னா -4 to -3 ஒரு லிமிட்டு, -3லேருந்து 4 வரலாம் ஒரு லிமிட். சரிங்களா? அப்படிதான் எடுத்துக்கணும். இப்போ நம்ம லிமிட் எப்படி எடுத்துறோம் பாருங்க, -4 to -3 மாடுலஸ் ஆஃப் x + 3 into dx. அதே மாதிரி -3லேருந்து 4 வரலாம் மாடுலஸ் ஆஃப் x + 3 into dx. சரி, ரெண்டா பிரிச்சாச்சு. ஓகேங்களா? ரைட். இப்போ -4 to -3 எதில் வரும் பாருங்க. இது வந்து -3க்கு மேலே அப்படின்னும் போது நமக்கு எந்த ஃபங்க்ஷன் இப்போ யூஸ் பண்ணோம்னா -4 to -3 எதுனா இதான் வரும். ஏன்னா எக்ஸ் லெஸ் தென் -3, -3க்கு கீழேனா என்னென்ன வரும் -4 -5 -6 அதெல்லாம் வரும். அப்போ -4 to -3 அப்படின்னா அந்த லிமிட்டுக்குள்ள எந்த ஃபங்க்ஷன் எதுனா -x -3 தான் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது பாருங்க
-3 to 4 -3 பாருங்க இது வந்து -3க்கு மேல எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு -3னா -3க்கு மேலனா -2 -1 -0 1 2 3 4 அந்த மாதிரி. ஸோ அப்போ கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணணும், நம்ம இந்த x+3 எடுத்துக்கணும். எடுத்தாச்சு, அவ்வளோதான். இப்போ நார்மலா இன்டகிரேட் பண்ண வேண்டியதான், வேற எதுவுமே இல்லை. பாருங்க -x இன்டகிரேட் பண்ணா வரும் -x இன்டகிரேட் பண்ணா x²/2 -3 இன்டகிரேட் பண்ணா -3x, அவ்வளோதான். லிமிட் வந்து -4 to -3. அதே மாதிரி இந்த x+3 பண்ணா x²/2 + 3x, அவ்வளவுதான். இப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல -3 அப்ளை பண்ணுங்க. கொஸ்டின்ல இதுல மைனஸ் இருக்கு. -3 ஸ்கொயர் பண்ண 9/2, அப்போ 9/2 மைனஸ் லோயர் லிமிட் -3 அப்ளை பண்ணும்போது என்ன ஆயிடும், -16/2 வரும். இது ஒரு மைனஸ் என்ன +16/2ன்னு வந்துடும். சரிங்களா, அதானே வரும். சாரி, இந்த இடத்துல மைனஸ் அப்ளை பண்ணும். ஒரு சின்ன கரெக்ஷன் பாருங்க, -3 இங்க அப்ளை பண்ணி இங்க அப்ளை பண்ணாம விட்டுட்டோம். இங்க -3xல -3 அப்ளை பண்ணும்போது -9 அப்போ -9/2 + 9ன்றது ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட். அப்புறம் மைனஸ் லோயர் லிமிட் வந்து -16/2 பிளஸ் இந்த -4 இங்க அப்ளை பண்ணும்போது 4 3 சார் 12 +12 ஆயிடும். மைனஸ் இதான் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி செகண்ட் டேர்முக்கு வாங்க. செகண்ட் டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல 4 அப்ளை பண்ணுங்க, 16/2. அதே மாதிரி மறுபடியும் 4 அப்ளை பண்ணா 4 3 சார் 12, 16/2 + 12 மைனஸ் அப்புறம் -3 அப்ளை பண்ணீங்கன்னா 9/2. இந்த -3 அப்ளை பண்ண மைனஸ் இன்ட்டு பிளஸ் வந்து -9. இப்போ இதுல எதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்களேன். எதெல்லாம் கேன்சல் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த மைனஸ் அப்படியே உள்ள கொண்டு போனா +16 ஆயிடும். இந்த -12 ஆயிடும். இது +12, இந்த -12 +12 இது கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி இது 16/2, இது ஒரு 16/2 ஆட் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், 32/2ன்னு வரும். சிம்பிளை பண்ணா நமக்கு 16 வரும். ஓகேங்களா, அடுத்தது கண்டிப்பா இந்த 12 கேன்சல் ஆயிடுமா. அடுத்து இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னு வச்சுங்களேன், +9 ஆயிடும். இந்த +9 இது ஒரு +9 வந்து +18 ஆயிடும். +18 இது ஒரு 16/2 ஆட் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், +32 வரும். சாரி, +16 வரும். +16. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த -9/2 இது -9/2 ஆட் பண்ணீங்கன்னா -9 வரும். அவ்வளோதான். டோட்டலாக சிம்பிளை பண்ண என்ன வருது பாருங்க, 16ல 9 செப்பரேட் பண்ணணும்னு வச்சுங்களேன் 7 வரும். 7 கூட ஒரு 18 ஆட் பண்ணால் 25 ஆன்சர். கரெக்ட். எப்படி வேணாலும் சிம்பிளை பண்ணிக்கலாம். அவங்க வேற மாதிரி சிம்பிளை பண்ணிக்க, நம்ம எப்படி வேணாலும் சிம்பிளை பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ண அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா.